ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸசைஸ் 1.1ல சிக்ஸ்த்து சம் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஏ, பி, சி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஏயும் பியும் டைரெக்டாக கொடுக்கல. அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏ, இது வந்து ஹோல் நம்பர். இது பார்த்தீங்க அப்படின்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2 வருமா? வராது. ஏன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா மட்டும்தான் அது 2 வரும். ஓகே, இப்போ பியோட வேல்யூ என்னென்னா அவங்களே கொடுத்துருக்காங்க 1 to 4. அப்போது 2 வரும், 3 வரும், 4 வரும். ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டிருக்காங்க, அதனால் 4 வரும். சி வந்து டைரெக்டாக கொடுத்துட்டாங்க 3, 5. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்கதை எழுதிக்கலாம். ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏ வந்து டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. பி யூனியன் சினா என்ன? பியையும் சியையும் சேர்த்து எழுதணும். காமனாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எலமெண்ட்டை ஒரே ஒரு வாட்டி தான் எழுதணும். எக்ஸாம்பிளுக்கு நான் எழுதுறேன் பாருங்க. ஏ வந்து 0, 1 கிராஸ் பி யூனியன் சிங்கும் போது பியையும் சியையும் சேர்த்து எழுதணும். 2 வரும். 3 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. அதனால் ஒரே ஒரு வாட்டி எழுதுனா போதும். அதுக்கப்புறம் 4, 5. ஸோ இப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சி எழுதியாச்சு. இதை வந்து கிராஸ் பண்ணணும். எப்படி கிராஸ் பண்ணுறது? ஏல ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. அதில் பி யூனியன் சியோட ஒவ்வொரு நம்பரையும் கம்பேர் பண்ணி எழுதணும். ஸோ எழுதலாமா? அப்போது 0,2, 0,3, அதுக்கப்புறம் 0,4, 0,5. ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட்டும் முடிஞ்சிச்சு. இப்போது அகைன் ஏல இன்னொரு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, 1. அதோட பி யூனியன் சியில் உள்ள ஒவ்வொரு நம்பரையும் கம்பேர் பண்ணி எழுதணும். ஸோ அதே மாதிரி தான் 1,2, 1,3, அதுக்கப்புறம் 1,4, 1,5. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது ஈக்குவேஷன் 1ன்னு நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஏ கிராஸ் பி, அதுக்கப்புறம் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். அதை யூனியன் பண்ணணும். ஓகே, இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிடலாம். ஏயோட எலமெண்ட் என்ன? 0, 1. பியோட வேல்யூ என்ன? 2, 3, 4. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பியோட வேல்யூ. இப்போ இதை கிராஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் ஏல உள்ள ஒவ்வொரு நம்பரையும் பியோட ஒவ்வொரு நம்பரோட சேர்த்து எழுதணும். எழுதலாமா? 0,2, 0,3, அதுக்கப்புறம் 0,4. இது முடிச்சதுக்கப்புறம் ரெண்டாவது எலமெண்ட்டுக்கு போயிடலாம். அதாவது அந்த 1, 1,2, 1,3, 1, 4. ஸோ இந்த மாதிரி எழுதிட்டீங்க அப்படின்னா ஏ கிராஸ் பி ஓவர். இப்போது ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஸோ இப்படி அதே மாதிரி தான் இப்போ நம்ம எப்படி எழுதணுமோ அதே மாதிரி தான். ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ 0, 1. அப்போது சியோட வேல்யூ என்ன? 3, 5. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா சியோட வேல்யூ. இப்போ அதே மாதிரி தான் கிராஸ் பண்ணணும். 0,3, 0,5, அதுக்கப்புறம் 1,3, 1,5. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏ கிராஸ் 3 ஓவர். இப்போது இது ரெண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் பண்ணணும். ஸோ யூனியன் பண்ணணும்னா என்னன்னு பார்த்தோம். அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா சேர்த்து எழுதணும். காமனாக ஏதாச்சும் எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு வாட்டி எழுதுனா போதும். ஓகே, எழுதலாமா? ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து எழுதலாம். ஸோ எழுதலாமா? இப்போது ஃபஸ்ட்டு 0,2 எழுதிக்கலாம். அப்புறம் 0,3 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஸோ ஒரே ஒரு வாட்டி எழுதுனா போதும். 0,4 எழுதலாம். 1.2, 1.3 ரெண்டு இடத்துல இருக்குது, அதனால் ஒரே ஒரு வாட்டி எழுதுனா போதும். அப்புறம் மீதி எல்லாமே அப்படியே எழுதிக்கலாம். அப்போ 0,2, 0,3, 0,4. நீங்கள் வரிசையாக எழுதணும்னு நினச்சிங்க அப்படின்னா எழுதுங்க. அப்படி இல்லைன்னா ஏ கிராஸ் பியில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஏ கிராஸ் சி வாங்க. ஸோ நான் ஏ கிராஸ் பியில் உள்ள எழுதிட்டு அதுக்கப்புறம் ஏ கிராஸ் சி வரேன். ஸோ 1,3, அதுக்கப்புறம் 1,4. இப்போ ஏ கிராஸ் சியில் உள்ள மீதி எலமெண்ட் 0,5, 1,5. ஸோ இந்த மாதிரி எழுதிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். இது ஈக்குவேஷன் 2. ஸோ இப்போ இதுவும் அந்த ஈக்குவேஷன் 1 சேமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா சேமாக இருக்குது. அப்போ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல். லாஸ்ட்டில் அப்படியே கொஷின் எடுத்து ஈக்குவல் டு போட்டு எழுதிடுங்க. அவ்வளோதான். இப்போ ரெண்டாவது சம் பார்க்கலாமா? இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது ஒரு நோட்ஸ் கூட நான் தரேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரெண்டாவது சம் பார்க்கலாம். இதில் அதே மாதிரி ஏபிசி எழுதிட்டேன். இப்போது அடுத்த கொஸ்டின். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் சி. இதுதான் கொஸ்டின். இப்போது ஏ வந்து நமக்கு தெரியும் 0, 1. பி இன்டர்செக்ஷன் சின்னா ரெண்டுலேயுமே காமனாக எந்த நம்பர் இருக்கோ அது மட்டும் எழுதணும். இப்போ அதே மாதிரி கிராஸ் பண்ணி எழுதிடலாம். ஸோ 0,3, 1,3 வேறு எதுவுமே வராது. அதனால் இது ஈக்குவேஷன் 1 ஃபஸ்ட்டு கம்ப்ளீட். எல்ஹெச்எஸ் கம்ப்ளீட். இப்போ ஆர்ஹெச்எஸ் பார்க்கலாம். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. இதை நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? போன சம்மில் ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சோம். இதில் காமனாக எந்த நம்பர் இருக்கோ அதை மட்டும் எழுதுனா ஓகே. இல்லை டீட்டெயிலாக எழுதணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிருங்க. இப்போது ஏ கிராஸ் பி வேல்யூ எழுதிக்கலாம். 0,2, 0,3, 0,4, 1,2, 1,3, 1,4. இது பார்த்தீங்க அப்படின்னா ஏ கிராஸ் பியோட வேல்யூ. இப்போ இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி வேல்யூ எழுதிக்கலாம். ஸோ வந்து 0,3, 0,5,
அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது 1,3 1,5. ஸோ இந்த மாதிரி எழுதிட்டீங்க அப்படின்னா ஏ கிராஸ் இ ஓவர். இப்போது இதில் காமனாக எந்த நம்பர் இருக்குது, ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சி கீழே எழுதிடலாம். ஸோ 0,2 இல்லை, 0,3 காமனாக இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 0,4 கிடையாது, அதுக்கப்புறம் 1,2 கிடையாது, 1,3 இருக்குது. அவ்வளோதான். வேறு எந்த எலமெண்ட்டும் சேமாக இருக்கா? இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இது ஈக்குவேஷன் 2. ஸோ அவ்வளோதான். இப்போ ரெண்டாவது சம்மு ஓவர். ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்படியே கொஸ்டின் எடுத்து எழுதிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். ஓகே, தேர்ட் சம் பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ யூனியன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. இதுதான் கொடுத்துருக்காங்க. ஏ யூனியன் பி நமக்கு தெரியும், அப்படியே சேர்த்து எழுதணும் ஏயும் பிஏயும். அதை நம்ம எழுதிடலாம். அதே மாதிரி சியோட வேல்யூ 3,5. இப்போ அதை ரெண்டையும் கிராஸ் பண்ணுவோம். ஸோ 0,3 0,5. இதே மாதிரி அடுத்தடுத்த எல்லா எலமெண்ட்டுமே கம்பேர் பண்ணி எழுதணும். அப்போ 1,3 1,5, அதுக்கப்புறம் 2,3 2,5, அதுக்கப்புறம் 3,3 3,5, அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு எலமெண்ட் இருக்குது, அதான் 4,3 4,5. இது ரெண்டு எலமெண்ட் எழுதிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். இப்போது இது பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் 1. ஸோ எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஆர்ஹெச்எஸ் நெக்ஸ்ட் என்ன? ஏ கிராசி யூனியன் பி கிராசி கண்டுபிடிக்கணும். ஸோ அதை நம்ம எழுதிடலாம். ஏ கிராசி வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். இல்லை நீங்கள் தனியாக எழுதுறாந்தா எழுதலாம். நான் டைரெக்டாகவே எழுதிக்கிறேன். ஏ கிராசி வேல்யூ 0,3 0,5, அதுக்கப்புறம் 1,3 1,5. இது பார்த்தீங்க அப்படின்னா ஏ கிராசியோட வேல்யூ. யூனியன் அப்புறம் பி கிராசியோட வேல்யூ எழுதலாமா? அது பார்த்தீங்க அப்படின்னா 2,3 2,5, அதுக்கப்புறம் 3,3 3,5, அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு எலமெண்ட் இருக்குது, அதான் 4,3 4,5. ஸோ அவ்வளோதான். இப்போது இதை ரெண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் பண்ணணும். ஸோ யூனியன் பண்ணணும்னா நம்ம என்ன பார்த்தோம்? அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும். அதில் ஏதாச்சும் காமனாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒரே ஒரு வாட்டி தான் எழுதுவோம். ஓகே, அது அப்படியே எழுதிக்கலாம். இல்லை ஏதாச்சும் காமனாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை. அதனால் அப்படியே நம்ம எழுதிக்கலாம். 0,3 0,5 1,3 1,5 2 3, அதுக்கப்புறம் 2 5, அதுக்கப்புறம் 3 3, அப்புறம் 3 5, அதுக்கப்புறம் 4 3, அதுக்கப்புறம் 4 5. அவ்வளோதான். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1ம் 2ம் சேமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே சேமாக இருக்குது. ஸோ கொஸ்டின் எடுத்து அப்படியே எழுதிருங்க. ஸோ இதை நோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க.